என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. சாந்தானந்த சுவாமிகள், எனக்கு சாந்தானந்தோட சுவாமிகள் கதை கிடைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நாளாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். சாந்தானந்த சுவாமிகள் அவரோட குரு ஸ்ரீ சுயம்பிரகாச மாமுனி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். ஒரு அம்மா அப்பா என்ன பண்ணுவா, தான் குழந்தை நமஸ்காரம் பண்ணிட்டுனாக்க அந்த குழந்தைக்கு உச்சி முகந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. அதே மாதிரி தான் சாந்தானந்த சுவாமிகளுக்கு உச்சி முகந்து ஆசீர்வாதம் பண்ணினார் ஸ்ரீ சுயம்பிரகாச மாமுனி. குழந்தை வேத பயிற்சி தியான சமாதி நிலை அடைச்சாச்சு, நீனு நாடெல்லாம் சுற்றி நல்ல அனுபவமும் கிடைச்சாச்சு உனக்கு. நீ ஒரு நல்ல காரியம் ஒன்றுக்காக உன்னை ஈடுபடுத்த என்னோட மனசு ஆசைப்படுறது. உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமை ஒன்று மட்டும் பாக்கி இருக்கு. அது என்னன்னாக்க குரு கைங்கரியம். அதை செய்யறதுக்கு யாருமே இல்லை. அதனால நீ என்ன பண்ற, அந்த உத்தமனோட அதிஷ்டானம் புதுக்கோட்டையில் இருக்கு. நீ அங்கே போய் அந்த கைங்கரியத்தை நல்லபடியாக செஞ்சு சிகாமணியாக நீ வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அது மட்டும் இல்லை, இன்னும் 1 வருஷ காலம் மறுபடியும் மௌன விரதம் இரு. கரதல பிஷ தருதல வாச அப்படின்னு சந்நியாச தர்மம் அது. அதை கடைப்பிடி. யாருக்கிட்டையும் எதையும் கேட்காத. குருநாதன் சன்னதியில் இது நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னார். உன்னோட சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறிடும். தானாகவே அதெல்லாம் நிறைவேறும். உன்னால தான் தட்ட பாரம்பரியம் உயரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அவருக்கு புதுக்கோட்டை அதிஷ்டானத்தோட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டேன். இந்தா நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ சுவாமிகள் என்ன பண்ணணும், புதுக்கோட்டை அதிஷ்டானத்துக்கு வந்துடணும். அங்கே ஒரு புதுக்கோட்டை அதிஷ்டானத்துக்கு அவர் வந்தாச்சு. இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். அன்னைக்கு அந்த இடம் ஒரு வேப்பந்தோப்பாக இருந்தது. அது ஊருக்கு வெளியில தான் இருந்தது. புதுக்கோட்டை உள்ளுக்குள்ள இல்லை, ஊருக்கு வெளியில் இருக்கு. அந்த அதிஷ்டானத்தின் மேலே ஸ்ரீ சுயப்பிரகாசர் எழுப்பின கோபுரம் மட்டும் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. எழுத்த மாதிரி ஒரு ஓலை கொட்டகை இருக்கு. சாந்தானந்தர் புதுக்கோட்டை அதிஷ்டானத்துக்கு வந்தார். தன்னோட குருவோட அதிஷ்டானத்தில் தன்னோட வாழ்க்கை சேர்ந்திருப்பதை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நமஸ்காரத்தை பண்ணினார் குருவுக்கு. மௌன விரதம் 1 வருஷ காலம் இருந்தார். ராத்திரி பகல் அதிஷ்டானத்திலேயே தங்கினார். வேற எங்கேயும் போகலை. அவரோட சாப்பாடு என்ன, வேப்பலை கொழுந்து, வேற ஒன்றும் இல்லை அவருக்கு சாப்பிட்றதுக்கு. அதையே தான் சாப்பிட்டார். மழை வெயில் எல்லாமே அந்த வேப்ப மரத்தடி தான். தருநிழலே இல்லமென தாம் வாழ்பவரே யோகி, தன் கரமே உணவுக்கு பாத்திரமாகி ஏந்தி விருப்பற்று திருவினையும் அகந்தை எனக் கருதும் வெறும் கோவணத்து எதிரேரே பாக்கியவான் அப்படின்னு ஆதிசங்கரர் எதி பஞ்சகத்தில் சொன்ன மாதிரி வாழ்ந்தார். ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட. ஆக யாரும் எதுவும் பழக்கம் இல்லை, யாரும் என்னன்னு தெரியாது. அந்த வெறும் வேப்பம் கொழுந்த மட்டும் சாப்பிட்டுண்டு அந்த வேப்ப மரத்தடியிலேயே அவருக்கு 1 வருஷ காலம் இருந்துட்டார். அதிஷ்டானத்துக்கு வர்ற பக்தர்கள் கிட்ட கொஞ்சமாக வர ஆரம்பிச்சா என்னன்னு சொல்லிட்டுன்னு தான் எடுத்துட்டு இருக்கிற சங்கல்பத்தை சொன்னார். என்னோட குருவோட கட்டளை இது. அதிஷ்டான இடத்துல இந்த இடம் யாரோடதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சார். அது நீதிபதி பத்மநாப சாஸ்திரிகளோடது. உடனே அவர் சாசனம் எழுதி சாந்தானந்தர்கிட்ட ஒப்படைச்சுட்டார், சமர்ப்பணம் பண்ணிட்டார். ஒரே அக்ஷர ரூபமாக இருந்த மந்திர சக்தி உள்ள புவனேஸ்வரிக்கு ஹ்ரீம் பீஜ மந்திரத்தை பற்றி ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் 33வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இதை ஜபம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நினைப்பதெல்லாம் தானே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அக்ஷர ஜபமாக இருக்கிற புவனேஸ்வரிக்கு ஒரு வண்ணப்படம் வரைய சொன்னார். முதல்ல அதை தன்னோட சன்னதியில் சமர்ப்பணம் பண்ணினார். அக்ஷர புவனேஸ்வரி படத்தை தன்னோட ஜபத்தை சாந்தானந்தர் செய்ய தொடங்கினார். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி தன்னோட குருநாதர் ஸ்மரணை பண்ணுவார் குருநாதரை. அதுக்கப்புறம் தான் எடுத்த காரியத்தை தொடங்க ஆரம்பிப்பார்.
குரு கைங்கரிய சிகாமணி சாந்தானந்தாவின் சங்கல்பம் நிறைவு பெற ஆரம்பிச்சுது. அன்பர்கள்லாம் நிறைய ஆதரவு கொடுத்தா அதிஷ்டானம் மெல்ல மெல்ல புதுமை பெற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அதை அடுத்த வாரம் கட்டாயம் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.